பிரியாணிக்கு, கீ ரைஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் தால்ச்சா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அது கூடவே 2 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, தண்ணி சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் விட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, உப்பு அது கூடவே மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலக்கி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். நல்லா காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டு மேற்கொண்டு கருவேப்பிலையை நல்லா கசக்கி அது கூடவே மல்லி புதினா சேர்த்து கொஞ்சோண்டு வேக விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு தனி எண்ணத்தில் எண்ணெய், நெய் சமாளில் எடுத்துகிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, மல்லி, புதினா கூட வாசத்துக்கு கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து வேக வச்ச தால்ச்சாவை அப்படியே சேர்த்து இறக்குனா மணமணக்கும் வெஜிடபிள் தால்ச்சா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.